என்னது நம்ம ஆர்னில ரெசார்ட் ஸ்டைல மண்டபம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுங்க. நம்ம பேஜ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. அப்படி நம்ம வந்து இடம்னா நம்ம ஆர்னி டு படவேடு போற ரூட்ல கரெக்டா விநாயகபுரம் ஸ்டாப்பிங் லொகேட் ஆயிருக்கு ஜிஎஸ் மகால். இது மண்டபமா இல்ல ரெசார்ட்டான்ற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா உங்களுக்கு கட்டியிருப்பாங்க. முக்கியமா சுத்தி அவ்வளோ இயற்கையா இருக்கும். சரி மண்டபம் வெளியே வேற லெவல்ல இருக்கே, உள்ள எப்படி இருக்குன்னு மண்டபம் உள்ள போய் பார்த்தா நல்லா மாடர்னா சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க ஒரே நேரத்துல 500 பேருக்கு மேல சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. கீழே டைனிங்லயும் ஒரே டைம்ல 500 பேருக்கு மேல சாப்பிட்ற மாதிரி ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இங்க கிச்சனை பத்தி சொல்லி ஆகணும், 1க்கு 2 கிச்சனா கொடுத்துருக்காங்க. நீங்க எமர்ஜென்சிக்கு ஏன்னா வெளியே கிச்சன் யூஸ் பண்ணாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இங்க ஒரே டைம்ல 10,000 பேருக்கு மேல சமைக்கிற மாதிரி உங்ககிட்ட பாத்திரமும் இருக்கு. வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணலாம், நான் வெஜ்ஜுக்கும் தனியா பாத்திரம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதானா அப்புறம் கேட்டீங்கன்னா இங்க 2,000 பேர் மேல ஒரே டைம்ல சாப்பிட்ற மாதிரி பஃபேக்கு தனி ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. முக்கியமா இங்க மினி ஆலுமே அவைலபிளா இருக்கு. நீங்க மினி ஆல் வேணும்னாலும் இங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். சுத்தி அவ்வளோ இயற்கையா இருக்கும். முக்கியமான விஷயம் நீங்க போட்டோ ஷூட் எடுக்க தனியா இதுக்குன்னு போக தேவையில்ல. இங்கேயே வந்து நீங்க நேச்சுரலா ட்ரெடிஷனலா போட்டோ ஷூட் எடுக்கணும்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பாட் அவ்வளோ இங்க இருக்கு. இங்க மொத்தம் 20 ஏசி ரூம் இருக்கு. ஒவ்வொரு ரூமும் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்க பார்க்கிங் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் அளவுக்கு இருக்குங்க. முக்கியமான விஷயம் இங்க பவர் கட் இஷ்யூவே இருக்காது. ஏன்னா இவங்க கிட்டே ஜெனரேட்டர் இருக்கிறதுனால இங்க பவர் கட் இஷ்யூவே இருக்காது. இப்போ நம்ம ஜிஎஸ் மகால்ல செம்மையான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.